ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு கர்த்தர் திரும்புவார். இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தர் பக்கம் திரும்பினால் கர்த்தர் நம் பக்கம் திரும்புவாராம். நாம் கர்த்தரை விட்டு வேறு பக்கம் திரும்பினால் கர்த்தருடைய முகமும் நமக்கு மறைக்கப்பட்டு விடும். அவர் வேறு பக்கமாய் திரும்பி விடுவார். நமக்கு பாதுகாப்பை இழந்து விடுவோம். எசேக்கியா ராஜாவின் காலம் அது. அப்ப ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை அவர்கள் செய்யாமல், ஆராதனைக்குரிய காரியங்கள், பஸ்கா ஆசரிப்பு, இவைகள் எல்லாம் கை கொள்ளாமல் பல ஆண்டுகள் போட்டு விட்டு பார்க்கிறார் ராஜாவாக எசேக்கியா. அப்படி இருக்கக்கூடாது. அது நமக்கு என்னுமாய் பாதிப்பை ஏற்படுத்தி விடும். ஆண்டவர்கிட்ட ஏற்கனவே தூரமாய் போய்விட்டோம், ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த நிருபங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் வாசித்து அதற்கான பெரிய அளவு பஸ்காவை ஆசரிக்கும்படியாய், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாய், பலி செலுத்தும்படியான கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். பல இடங்களுக்கு இந்த கடிதங்களை அனுப்பி திரளான எல்லா கோத்திரத்தில் இருக்க ஜனங்களும் வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அங்க பலியிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்துகிறார், ஆராதனை பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய முகம் அவர் பக்கமாய் திரும்புகிறது. சூழ்நிலை மாறு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய முகம் ஒரு மனிதனுக்கு விரோதமா அல்லது குடும்பத்திற்கு விரோதமாய் அல்லது ஒரு தொழிலுக்கு விரோதமாய் இருக்குமானால் நிச்சயமாகவே அது வாய்க்காது. அங்கே நஷ்டங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் வேதனையும் தான் இருக்கும். இங்க நம்முடைய குடும்பத்திற்கு ஆதரவா ஏதுவாக ஆண்டவருடைய முகம் இருக்குது. அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய குடும்பத்தில் வீசுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அங்கு இருள் தான் இருக்க முடியும். அநேக நேரம் அதை அறியாமல் போய்விடுகிறோம். ஆண்டவரை பிரியப்படுத்தினாலே போதும், ஆண்டவருடைய முகத்தின் பிரசன்னம், அந்த பிரகாசம் நம்முடைய குடும்பத்துக்குள் வந்தாலே போதும், எப்படிப்பட்ட செத்த கிரியிலும் உள்ள இருக்க முடியாமல் மாறிவிடும். அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஒரு ஆண்டுக்கு பயந்த மனிதன் தொழில் தொடங்கினார், நன்றாக ஆசீர்வதித்தார். நல்ல எல்கைகள் விரிவாகி ஏராளமான வேலைக்காரர்களை வைத்து தொழிலை நடத்த ஆரம்பித்து விட்டார். அவர் நல்ல பிஸி ஆயிட்டாரு. பிஸியானாலே ஆண்டவர் கொடுக்கிற நேரத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கை வைப்போம். ஜபிப்பதற்கு நேரம் இல்லை, ஆலயத்திற்கு போவதற்கு அவருக்கு நேரம் இல்லை, தொழிலை பார்ப்பதற்கே நேரம் போதவில்லை என்று புலம்ப ஆரம்பித்தார். நாட்கள் போனது, பணம் கூடிக்கொண்டே இருந்தது, வருமானம் வந்து கொண்டே இருந்தது, எல்கைகளும் விரிவாய் கொண்டிருந்தது. ஒரு முறை அவருடைய கம்பெனியில பணியாற்றுகிற ஒரு பணியால் வேலைக்கு வர முடியவில்லை, பலவீனமாகிவிட்டார். அவர் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வரும்போது, அவனுக்கு வேலைலாம் தர முடியாதுப்பா, நீ இவ்வளவு நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி அந்த எஜமான் திட்டுகிறார். அவரோட ஒரு மனைவியை வந்து கெஞ்சுகிறார், ஐயா எங்களுக்கு வேற பொழைப்புக்கு வழி இல்ல. எதிர்பாராத விதத்துல அவர் சிக்காயிட்டாரு. சிக்கான உடனே நாங்க இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து போதா சுகமா இருக்க, நீ வேலை செய்வார்னு சொல்லி கேட்கும்போது கொடுக்கவே முடியாதுறான். காலில் விழுந்து கேட்கறாங்க. இவர் எட்டி உதைக்கிறாரு. வெளியே போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுறதாரு. இவங்களுக்கு கண்ணீரோடு போயிட்டாங்க. நாட்கள் சென்றது. அந்த எஜமானுடைய கால்கள்ல ஒரு வியாதி வர ஆரம்பிச்சது. அந்த கால்கள்ல வந்த வியாதிக்கு மருந்தே இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு இருக்க பணத்தினால பலவித மருத்துவத்தை செய்து பார்த்தார், ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. அதனால எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சதுனால போய் கம்பெனியில உட்கார முடியல, வெளியே எங்கும் போக முடியல. என்ன செய்யறதுன்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். குடும்பமே கவலைப்பட ஆரம்பிச்சது. ஒரு நாள் தனியா உட்கார்ந்து இருக்கும்போது தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறாரு. அற்பமான ஆரம்பமா இருந்துச்சு, இன்னைக்கு அபரிவிதமான ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா ஆண்டுடைய நடத்தல் இல்லையே, ஏதோ ஒரு இருள். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு ஏழை தொழிலாளி காலில் விழுந்து திரும்ப வேலை காக்கும் போது எட்டி உதைச்சோமே, மனசு கேட்கல. நேரா அந்த தொழிலாளி எங்க இருக்கிறான்னு தெரியல, எங்க வேலை தேடி வர சொல்லி மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாம ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தினார். ஆண்டவரே, அவன் மறந்து தூரமா போயிட்டேன், என் சுபாவங்கள்லாம் மாறிடுச்சுது, இப்ப மன்னிங்க, அவன் பக்கமா நான் திரும்புறேன், என் காலில் இப்படிப்பட்ட ஒரு இதும் வந்துருச்சுது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், மன்னிங்கன்னு சொல்லி தாழ்த்தி ஆண்டவர் பக்கமா திரும்பி கெஞ்சினாரு. ஆண்டுடைய முகம் அவர் பக்கமா திரும்பிச்சுது. மனதில் ஏற்பட்ட மாற்றம் அவருடைய கால்களில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சுகத்தை கொண்டு வந்ததா. மீண்டுமா நார்மலுக்கு வந்து விட்டார். ஆண்டவரை முன்பாக வைத்து ஓட ஆரம்பித்தார். இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டார். தொடர்ந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவை கொடுத்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஆண்டவர் செய்த கிரியைகளை, நன்மைகளை மறந்துருதோம், கடந்து வந்த பாதைகளை மறந்துருதோம், இருந்த நிலைமையை மறந்துருதோம். இல்ல, ஆண்டவர் பக்கமா திரும்புவோம்.
உலகத்தின் பக்கமா மற்ற காரியத்தின் பக்கமா திரும்பிட்டோம்னா ஆண்டுடைய முகம் அதனுடைய பிரகாசம் வெளிச்சம் நம்மேல் உதிப்பது நின்றுவிடும். இருளாக மாறும் பொழுது வழி தெரியாமல் திகைக்க ஆரம்பித்து விடுவோம். அந்த நிலைமை வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு நெருக்கத்தின் பாதையில, பாதிப்பின் பாதையில ஏதோ ஒரு காரியம் இப்படி ஆகிட்டு என்னென்றே தெரியல குழம்புகிறீங்களா? ஆண்டு பக்கமா திரும்பும் பொழுது அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம வீசும். பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் அப்பா நம்முடைய முகத்தின் பிரகாசத்தை விட்டு நாங்க விலகி போயிருந்தோம். நம்முடைய பக்கமா திரும்பாம வேறு பக்கமா திரும்பியிருந்தோம். கடைசியில அடிப்பட்ட பிறகுதான் உணர்வு வருது. அப்படி அல்ல, எப்பொழுதும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாய் உம்முடைய முகத்தின் பிரகாசம் வெளிச்சம் எங்கள் மேல் உதிக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க. என் பக்கமா திரும்பினா நான் உன் பக்கமா திரும்புவேன்னு சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே யாரெல்லாம் ஆதி அன்புக்குள்ள வர்றாங்களோ, மீண்டுமா உம்முடைய கிரியைகளை செய்யறாங்களோ, உம்முடைய பணிகளை செய்யறாங்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, இந்த நாள் அப்படிப்பட்ட பார்க்கிற ஒவ்வொருக்கும் கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், தயை கிடைக்கட்டும். மனம் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. இழப்புகளை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, தைரியப்படுத்துங்க. துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம். கர்த்தர் தம் பக்கமாய் திரும்புவார். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் வீசும். இதனால் தொடர்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.